ஒரு முறை அருணகிரிநாதர் முருகனை பார்த்து கேட்குறார் பாருங்க, முருகா, உன் தந்தை என் காதிலே சொன்ன அந்த மந்திரத்தை என் செவியிலே சொல்லு. விருப குரு பர குமர என்றென்றும் பக்தி கொடு, பரவாருளிய மௌன மந்திரம் தனை பக்தி தனை அப்படின்னு பாடுறார் அருணகிரிநாதர். ஓம் ஓம் என்னும் பிரணவம். பிரணவம்னா பிர அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம், நவம்னா புதுமைன்னு அர்த்தம். புதிய புதிய ஆற்றலை தருகின்ற மகாமந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரம். நம்மளுடைய காது ஓம்காரம் போன்றது, விஷ்ணு பகவானின் பாஞ்சசன்யம் ஓம்காரம் போன்றது, மயில் ஆடுவது ஓம்காரம் போன்றது, விநாயகமூர்த்தியோட முகம் ஓம்காரம் போன்றது. ஓம்காரம் இருந்தால் ஆங்காரம் நீங்கி விடுமாமா. அதாவது நம்மளுக்குள்ளார ஓம்காரம் இருந்துச்சுன்னா ஆங்காரம் நீங்கிடுமாமா. எப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ளார இன்னொரு பாத்திரம் இருக்கோ அதே மாதிரி இந்த ஓர் எழுத்து 6 எழுத்து அடங்கியிருக்கதா சொல்கிறார் அருணகிரிநாதர். இது யோகத்தின் தத்துவார்த்தம், இதுவும் ஓம்காரத்தில் அடங்கியிருக்கதா சொல்கிறார். இப்படி ஒரு முறை நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே இப்படை வீட்டை பற்றி சொல்லும்போது இங்கே இருக்கும் எம்பெருமான் பிரணவாகாரமாக, பிரணவ உட்பொருளாக, பிரணவ ஞான தேசிகனாக இங்கே அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார். இந்த தலம் காவேரிக்கு வடக்கே இருக்குது. 7 ஸ்தலம் புகழ் காவேரியாள் அப்படின்னு பாடுறார். 7 தலங்களும் புகழ்ந்த நதி காவேரி. புண்ணிய நதிகள் 7: கங்கா, யமுனா, கோதாவரி, நர்மதா, சிந்து, சரஸ்வதி. அதுபோல் புண்ணிய ஸ்தலங்களும் 7: ஹரித்வார், மதுரா, அயோத்தி, வாரணாசி, உஜ்ஜைன், துவாரகை, காஞ்சிபுரம். அதுபோல் ரிஷிகளும் 7: அகஸ்தியர், அத்தகிரி, பரத்வாஜர், வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், காஷ்யப்பர். ஓம்காரமும் ஷடாக்ஷணமும், அதாவது சரவண பவன்றது தான் ஷடாக்ஷண மந்திரம். ஓம்காரமும் ஷடாக்ஷணமும் சேர்ந்தால் 7 எழுத்து. அதுதான் அதை புகழ்கிற 7 மந்திரங்கள் என்னென்னா நமஹா, ஸ்வாஹா, ஸ்வதா, பட், ஹூம்பட், வௌஷட், வஷட். இதை தான் சப்தகோடி மந்திரங்கள்னு சொல்வாள். இப்படி இந்த சப்தகோடி மந்திரங்களுக்கு ஜீவனாக இருப்பது ஓம் என்னும் பிரணவ மந்திரம். இந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துக்கு ஜீவமூர்த்தியாக இருப்பது சுவாமி மலையில் இருக்கும் தெய்வம். இப்படி இந்த எம்பெருமானை வழிபட்டு நாம் பிறவி துன்பத்திலிருந்து வெளிப்பட்டு நாம் யோக நிவர்த்தி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.